பார்க்குறதோட இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை. அதனால் வீடியோவை மறந்துடாமல் நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஹெண்டர்சன் பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து 274 மீட்டர் நீளம் உள்ள பிரிட்ஜு. அது மாதிரி சிங்கப்பூரில் இதுதான் டாலஸ்ட் பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே இங்கே ஒரு ஃபாரஸ்ட் வாக் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போகிற வழியே எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதையும் பார்ப்போம். அதை பற்றின டீட்டெயிலை நம்ம நண்பர் வினோத் சொல்லுவார். வாங்க ஹெண்டர்சன் பிரிட்ஜுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபாரஸ்ட் வாக், அதுக்கப்புறம் அங்கே கீழே ஹாட் பார்க் இருக்குது. ஹாட் பார்க் போய் பார்த்துட்டு திரும்பி இங்கே ரிட்டர்ன் ஆயிடலாம். ஓகே வாங்க போவோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் பிரிட்ஜுக்கு போகிற பாதை இதுதான் போயிட்டுருக்கோம். நாங்கள் மேலே ஏறுவோம். இதெல்லாம் பிளங்கா ஹில் பார்க்கு. குட். ஒவ்வொரு ரூட்டு நாங்கள் இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கோம். போகிற பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஹில்லாக மேலே ஏறுது. நம்ம வந்து இப்போ சிங்கப்பூரில் உள்ள டாலஸ்ட் பிரிட்ஜ் போகிறோம். இதோட லென்த்து வந்து 274 மீட்ரு. நாங்கள் மேலே போய் பார்ப்போம் அந்த பிரிட்ஜை. இதுதான் போகிற பாதை. ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் போகிற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது போகிற ரூட்டு. இந்த ஸ்டெப்ஸு வாங்க மேலே போவோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டாங்க பிரிட்ஜில். மேலே வந்துட்டோம். போட்டிருக்கு. நாங்கள் போவோம். இங்கே வந்து மக்கள்லாம் உட்கார்றதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு இது வச்சுருக்காங்க. இதான் பிரிட்ஜுக்கு போகிற பாதை. பிரிட்ஜுக்கு போக போகிறோம். ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் என்ன டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. இடம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ இந்த பாதையில் தான் போக போகிறோம். போகலாமா? வாங்க போவோம். ஒரு பிரிட்ஜை பார்ப்போம். இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். வாங்க. இது ஃபுல்லாகவே மெட்டலில் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு போகிற ரூட்டும் ஃபுல்லாகவே மெட்டலில் உட்டா உட்டன் பிரிட்ஜு ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மார்னிங் நிறைய பேர் இங்கே வராங்க வாக்கிங்க்கு, எக்ஸசைஸுக்கு. இப்போ காலையில் மணி வந்து 8:30, மார்னிங் 8:30 சிங்கப்பூரில் மார்னிங் சன்ஷைனில் போகிறோம். இங்கே பாருங்க இன்னும் ஸ்ட்ரக்சரு இங்கே அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ள உட்கார்ற மாதிரிலாம்
இது வந்து ஹெண்டர்சன் பிரிட்ஜ். இந்த இடத்துல அவசியம் சிங்கப்பூர் வந்தால் பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பிரிட்ஜு. இது வந்து 274 மீட்டர் நீளத்துக்கு இந்த வுட்லேயே பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜை. செம்மையாக இருக்குது இந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கு. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அப்புறம் ஆப்போசிட்டில் இது ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நம்ம வந்தோம் இல்லையா அந்த ரோடு, நம்ம காரில் வந்து அந்த ரோடு இது வழியாக தான் வந்தோம். கீழே வண்டியெலாம் போயிட்டுருக்கு. குட்டி டாகி வாக்கிங் வருது. இங்கே பாருங்க, இங்கே இப்போ சிங்கப்பூரா எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. அங்கே இந்த பிரிட்ஜு எவ்வளோ லாங் பிரிட்ஜு பாருங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. மார்னிங் வாக் போகிறதுக்கு சரியான ஸ்பாட்டு. ப்ளஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸுங்க. அதில் ஃபுல்லாகவே மரம், 2 சைடு மரம் வச்சுருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகுது இந்த பாதை. மார்னிங் எல்லாரும் டாகோட வாக் போகிறாங்க. இங்கே டிசைன் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜை. சிங்கப்பூரில் இந்த ஸ்பாட் வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இது நேற்று நம்ம வந்தோம் இல்லையா ஃபேபர் பீக், அது ஒட்டினாப்புல தான் இருக்குது. ஃபேபர் பீக் இது பக்கத்தில் தான் இந்த ஸ்பாட்டு. கீழே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் சீ தெரியுதா, சீஷோரு. நம்ம நேற்று மேலேருந்து பார்த்தோம் இல்லையா அந்த ரோப் கார் போனோம்ல அந்த ஸ்பாட்டு தான் இது. அது பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஸ்பாட்டு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடமே, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஃபுல் ஆஃப் ட்ரீஸு ஃபுல்லாக பாருங்கள். மரம் அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க அமைச்சிருக்காங்க. 2 மலையை இணைக்கிறது தான் இந்த பிரிட்ஜுங்க. இங்கிட்ட ஒரு மலை இருக்குது, அதே மாதிரி இங்கிட்ட ஒரு மலை இருக்குது, நடுவில் ரோடு. இந்த 2 மலையும் இதில் வந்து இணைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு மலை இணைக்கிற பாதை தான். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2லேருந்து இன்னும் 2க்கு வந்துட்டோம். 224 மீட்ரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸில் க்ராஸ் பண்ணிட்டோம். இதுதான் பிரிட்ஜோட இன்னும் 2 ஃபுல்லாக வுட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மெட்டல் பாடியில். ஸோ நடக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. மார்னிங் வாக் போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நேற்று இங்கே வரலாம்னு நினச்சோம், மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வர முடியல. நல்ல வேலை வரல, இல்லைன்னா நாங்கள் மலையில் மாட்டிருந்தோம். அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டை கனெக்ட் பண்ணது பாருங்கள். ஒரு 2 இன்னும் 2ல் இப்படி தான் பாருங்கள். டிஸ்கவரிங் தி சதர்ன் ரிட்ஜஸ். The southern ridges comprise a 9-kilometer chain of green open spaces spanning the rolling fields of Mount Faber Peak. So 9 kilometers இந்த ஹில்லோட இந்த ஃபாரஸ்டோட ஏரியா. ஸோ அதை தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜையும் போட்டு. இதுதான் இருக்குது ஃபேபர் வாக்கு. அடுத்தது ஹில் டாப் வாக்கு, ஃபாரஸ்ட் வாக்கு, மார்க் ட்ரெயில், ஃப்ளோரல் வாக் அண்ட் ஹாட் பார்க். இதுதான் நம்ம வந்திருக்கோம் இப்போ ஹாட் பார்க்கு. அப்புறம் இங்கே வந்து அலெக்சாண்ட்ரா ஆர்ச். இது இந்த ஆர்ச் நம்ம வந்து நைட்டில் வந்து லைட்டிங்கோட சூப்பராக இருக்குமா. நைட் லைட்டிங் பாருங்கள். இதில் இப்படி இருக்குது நைட் லைட்டிங்கு. என்ன அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நைட் டைமில் வந்து நல்லா இருந்திருக்கும். நேற்று வந்தோம், ஆனால் மழைனால அங்கேருந்து நவுந்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு நாள் நம்ம நைட்டில் வந்து பார்ப்போம்.
இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து இப்படியே மறுபடியும் ஹெண்டர்சன் வேவ்ஸில் திருப்பி நடந்து போயிட்டு ஃபாரஸ்ட் வாக்கில் அப்படியே போயிட்டு அலெக்சாண்டர் ஆர்ச்சில் போய் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, டன். இதுதாங்க பிளானு. இப்போ நம்ம இதுதான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸ்டார்டிங்லேருந்து இங்கேருந்து இந்த எண்ட் வரைக்கும் போகிறது 9 கிலோமீட்டர்ஸ். இப்போ நாம் போக போகிறது 5 கிலோமீட்டர்ஸ். 5 கிலோமீட்டர். அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, பச்சை கலரில் இது கவர் ஆகிருக்கு இல்லைங்க, இந்த க்ரீன், இந்த பாட்டை மட்டும் தான் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அலெக்சாண்டர் ஆர்ச் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆக போகிறோம். அது வந்து 5 கிலோமீட்டர், போக 5 கிலோமீட்டர், வர 5 கிலோமீட்டரு. ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா 9 கிலோமீட்டர். ஸோ நம்ம அந்த 5 கிலோமீட்டர் மட்டும் தான் போக போகிறோம். ஸோ 5 கிலோமீட்டரை போய் பார்ப்போம். வாங்க. ஹெண்டர்சன் பிரிட்ஜ் ஒரு ரெண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இன்னொரு ரெண்டுக்கு திரும்பி போய் நாம் அலெக்சாண்டர் ஆர்ச் வரைக்கும் 5 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் வாக் போக போகிறோம். இதான் வந்த பிரிட்ஜு. இப்போ எல்லாம் போகிறோம் திரும்பி. பாருங்கள், பிரிட்ஜு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, செம்மையா எப்படி இருக்கு பாருங்க இந்த வியூ. கீழே அங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, தூரத்தில் நடந்து போகிறதுக்கு, ஹில் கிளைம் பண்ணுறதுக்கு, கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு. நம்ம காரில் வந்துட்டோம். நம்ம வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க தூரத்தில். அங்கே போவோம். வரும்போது ஸ்லோப்பாக இருந்துச்சுங்க, மடமடன்னு இறங்கிட்டோம். போகும்போது நல்லா ஸ்டீப்பாக இருக்குது, அதான் ஏறிட்டுருக்கோம். ஸோ பிரிட்ஜோட இன்னும் ரெண்டுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இதான் அந்த ஸ்பாட்டு. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மெட்டல்லே வைக்கிற கிரில் போட்டு பக்காவாக சேஃப்டியாக. சிங்கப்பூரில் தாங்க எது பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சேஃப்டிக்கு தான். ஸோ பாதுகாப்பாக எல்லாம் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட கான்செப்டை. இந்த இடம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், கருவச்சில் உட்கார்ற மாதிரி, உட்கார்றதுக்கு ஒரு இடம் அழகா செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. நிழலுக்கு நிழலாகவும் இருக்கும். மதியம் வருவோம், நைட்டு ஒரு நாள். ஆமாம், பிரிட்ஜோட இன்னும் ரெண்டுக்கு வந்துட்டோங்க. அப்பா வந்துட்டோங்க, பிரிட்ஜோட இன்னும் ரெண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிரிட்ஜை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருக்கோம். மக்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ நம்ம ஏறி வந்தோம். இதாங்க போகிறோம் நாம் இப்போ. இந்த எர்த் ட்ரையல் ஃபாரஸ்ட் வாக் இருக்கு இல்லையா, அதான் போக போகிறோம். 5 கிலோமீட்டர் இது. வாங்க போவோம். இதுதான் போகிற பாதை. செம்ம டென்ஸாக இருக்குங்க ஃபாரஸ்ட்டு. போவோம். அது வந்து மெட்டலில் தான் போட்டிருப்பாங்க. ஓ, ஃபாரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்கு. நம்ம நண்பர் வினோத் போயிட்டுருக்காரு முன்னாடி. எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். வாக்கிங்கு மார்னிங். கீழே இறங்கிட்டுருக்கோம் நாம். இதுதான் போகிறோம். எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நேற்று போன மேலே போனோம். இது வரையும் நம்ம மேலே ஏறி போனோம். இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட் பாயிண்ட்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம்.
போவோம். நல்லா அமைதியாக ஒரே பறவைகள் சத்தம் மட்டும்தாங்க கேட்குது இந்த இடத்துல. சூப்பராக இருக்குது, சரியான இடம் அது. காலை நேரத்தில் வரத்துக்கு அருமையான ஸ்பாட். மக்களே, ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த 5 கிலோமீட்டர் ஸ்பாட்டுக்கு நெருக்கி முடிக்க போகிறோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக மெட்டல் ஃப்ளோரிங்கு, மேலே பார்த்தா கீழே தெரியுது. ஸோ இதுதான் நம்ம நடந்து வர பாதை ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஃபுல்லாக காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறனால அங்கங்கே நிறுத்தி காட்டுறோம். நடுவில் இது மாதிரி ஒரு ஷெல்டர் இருக்குது. ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் தாங்க இது. 5 கிலோமீட்டரும் ஆல்மோஸ்ட் இதாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம நடந்து போகிறோம். வாங்க போகலாம். அங்கே பாருங்கள், நடந்து வர பாதையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கங்கே கட் பண்ணி நின்று நாம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்டையர் ஃபுல் பாதையுமே இப்படி தான் இருக்குது. நமக்கு இதுதான் நம்ம நடந்து வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் 5 கிலோமீட்ரு. வாங்க போவோம், போய் ஃபுல்லாக இன்னும் மிச்சத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க. இப்படி தான் இருக்குது பிரிட்ஜு. ஃபுல்லாக மெட்டலில் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக. இங்கே அங்கங்கே ஷெல்டர் இருக்குது. நம்ம நண்பர் வினோத்தும் நம்ம கூட நடந்து வந்துட்டுருக்காரு. வாங்க போவோம், அப்படி இன்னும் கொஞ்சம் மிச்சத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மேலேருந்து அங்கங்கே இது மாதிரி ரோடு க்ராஸ் ஆகுதுங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்லா கவர்டாக மெட்டல் ரூஃபிங் போட்டு மெட்டல் ஃப்ளோரிங் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம். மார்னிங்கில் நடக்கிறதுக்கு சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இது வந்து ஆண்டர்சன் பிரிட்ஜிலேருந்து ஹாட் பார்க்கு போகிற ரூட்டு 5 கிலோமீட்ரு நடந்து தான் வரணும். இப்போ நம்ம அப்படி தான் நடந்து வந்துட்டுருக்கோம். இதுதான் வந்து அந்த பிரிட்ஜு. ஃபுல்லாகவே மெட்டல்லே போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங்கும் மேலேருந்து பார்த்தா கீழே தெரிகிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே பக்காவாக. பாருங்கள், கீழே இருக்கிற செடியெலாம் தெரியுது பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. ஃபுல் ஃபாரஸ்ட் ரேஞ்சு 2 சைடும். ஃபாரஸ்ட்டில் நமக்கு சேஃபாக போகணுங்கிறதுக்காக மேலேயே வந்து ஒரு பிரிட்ஜ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நல்லா சேஃபாக வாக் பண்ணலாம். இந்த பிரிட்ஜு கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ளே பக்காவாக மெட்டலில் ஒரு பிரிட்ஜு நல்லா கீழேருந்து நல்லா ஹைட்டு ஏற்றி பக்காவாக போட்டிருக்காங்க. சேஃபாகவும் இருக்குது. 2 சைடும் வந்து கிரில் போட்டு நீங்கள் சின்ன குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வரலாம் இந்த பிரிட்ஜில். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டையும் பார்த்த மாதிரி ஆச்சு. நல்ல பறவைகளுடைய சத்தம் வந்து சூப்பராக இருக்குங்க இதில். காலையில் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ப்ரெட்டு எடுத்துகிட்டு வந்தோங்க காலையில். சரி, வர வழியில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் வினோத் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். சாப்பிடுவோம். ப்ரெட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்தாங்க. வாவ், க்ரீம் ப்ரெட்டு சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெரி நைஸ் பிரெட். சிங்கப்பூர் இந்த இதுக்கு வரப்போ 5 கிலோமீட்டர் வாக்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் வாங்கி வந்துடுங்க. கண்டிப்பாக பசிக்கும். எல்லாம் 5 கிலோமீட்டர் நடக்கணும். நாங்களும் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டிலேருந்தே வாங்கி எடுத்து போட்டு வந்துட்டோம். ஸோ நல்லா இருக்குது. பிரெட்டு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்கள். ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க இந்த இடம். காலையில் வாக் பண்ணிவிட்டு 5 கிலோமீட்ரு பசியில் இந்த ப்ரெட்டை சாப்பிட்ற சுகமே தண்ணி தாங்க. எங்கள் நண்பர் சாப்பிட்டுருக்காரு. இது என்ன முக்கியமான ஒரு விஷயம் தாங்க, 5 கிலோமீட்டருக்கும் இதே மாதிரி மெட்டல் பிரிட்ஜு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து மிருகங்கள் இல்லைன்னா பூச்சி இது மாதிரிலாம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும், அந்த மாதிரி எந்த இஷ்யூ எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. இது வந்து ஹோலும் இருக்குது இதில். அதனால் எதாவது வந்தாலும் இது வழியாக கீழே இறங்கி போயிடும். மழை தண்ணியும் நிற்காது, பேஞ்சாலும் கீழே அப்படியே வடிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு இந்த மெட்டல் ரேக்கை அருமையாக போட்டிருக்காங்க. ஒரு தனியாக நடந்து ஒரு ஃபீல், காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலு இதான் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ சிங்கப்பூர் வந்தால் மறந்துடாமல் இந்த இடத்த பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.
இது வந்து ஃபேபர் பீக்கு ஃபேபர் பீக் வந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே மவுண்ட் ஃபேபர் பீக் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கேருந்து கீழே இறங்கும் போதே இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ மவுண்ட் ஃபேபர் பீக் வந்து அந்த ரோப் கார் போயிட்டு வந்துட்டு அப்படியே இதை கன்டினியூ பண்ணிடுங்க. நைட்டில் வந்து லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம திரும்பி நைட்டு வருவோம். நேற்று ஆக்சுவலாக வந்தோம் இந்த பக்கம். நமக்கு என்னென்னா மழை பெஞ்சனால நம்மளால் இது பண்ண முடியல. அதனால் நேராக நேற்று வீட்டுக்கு போயிட்டோம். ஆல்மோஸ்ட் நைட்டு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால் காலையிலே கிளம்பி வாக் போன மாதிரி ஆச்சு. இந்த ஃபாரஸ்ட்டையும் கவர் பண்ண மாதிரி ஆச்சுங்கிறது தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ டென்ஸாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டுன்னு. கீழே பாருங்கள். நாங்கள் போவோம். மொபைலில் மக்களே ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் எண்ட் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். தாகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஜூஸ் வேணும் வந்தோம். ஜூஸை குடிச்சிடுவோம். ஆப்பிள் ஜூஸு நல்லா இருக்குது இந்த இடம். ஆல்மோஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்துட்டோம். ரோடு தெரியுது. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுதான் ஹாட் பார்க்கு. கீழே உள்ளது ஹாட் பார்க்கு. ஸோ அந்த பிரிட்ஜையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே கீழே ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபுல்லாகவே இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இந்த 5 கிலோமீட்டருக்கும் இதே மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக. ஆல்மோஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்துட்டனால நம்ம கார்லாம் போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. வாங்க ஆல்மோஸ்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பாதை. தெரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக இதை விட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்கப்பூர் வர்றவங்க இது முக்கியமான நிறைய பேருக்கு இது தெரியல. ஆக்சுவலாக எனக்கே தெரியல. நானும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்திருக்கேன் சிங்கப்பூருக்கு. ஆனால் எனக்கே வந்து இந்த இடம் தெரியல. இப்போ தான் தெரியுது. உண்மையிலே செம்ம அழகாக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். மார்னிங் வந்துடுங்க. எதர் மார்னிங் ஒரு 6 o'clock எங்களை மாதிரி 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் 4 o'clock மேலே வாங்க. ஏன்னா ஈவினிங் வந்தால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இருட்டுதுக்கப்புறம் இந்த லைட்டிங்கும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அதனால் பெட்ரு வந்து ஈவினிங் வர்றது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஈவினிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ சாயங்கால நேரத்தில் வாங்க. இது பாருங்கள் 2 பாதை. இதுவும் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகுது. கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்படி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம இப்படி தான் போகணும். இந்த ரூட்டில் தான் போகணும். சும்மா இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது மாதிரி அங்கங்கே ரூட்டு நிறைய பிரியுதுங்க. ஸோ எல்லா மரமும் இருக்குது பாருங்கள். இங்கே தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் தென்னை மரத்தில் தேங்காய். ஸோ தென்னை மரத்தோட டாப் வரைக்கும் தெரியுதுன்னா நம்ம பக்கத்தில் பிரிட்ஜு எவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பிரிட்ஜு வந்து தென்னை மரம் உயரத்துக்கு போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜு தென்னை மரம் உயரத்துக்கு போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நாங்கள் திருப்பி அந்த ரூட்லேயே போவோம். அந்த ரூட்லேயே போவோம். இதான் அந்த ரூட்டு. இப்படியே போகலாம். அந்த பிரிட்ஜு அப்படியே கீழே இறங்குது. கீழே இறங்கி எப்படி போகுது. நாம் இந்த பிரிட்ஜை பார்ப்போம். எண்டு பாயிண்ட் வந்துட்டோங்க. அங்கே கீழே தெரியுதா ஹாட் பார்க்கு. அதான் ஹாட் பார்க் போகிற பாதை. இதுதான் வந்து அலெக்சாண்ட்ரா ஆர்க். நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, மேலே ஏறும்போது அந்த இன்ஃபர்மேஷன் போர்டில் போட்டிருந்ததில்ல அலெக்சாண்ட்ரா ஆர்க்குன்னு போட்டு கலராக லைட் எரிஞ்சதில்ல, அதுதாங்க இந்த ஸ்பாட்டு. நம்ம எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர் நடந்து கவர் பண்ணி எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து அலெக்சாண்ட்ரா ஆர்க். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த ஆண்டர்சன் பிரிட்ஜ் மாதிரி தான் ரோட்டுக்கு நடுவில் போட்டிருக்காங்க. கீழே பாருங்கள் கார்ஸ் எல்லாம் போகுது.
நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்துட்டோம். இதுதான் அந்த ஆர்க்கு. நைட்டில் வந்து லைட்டிங்கில் சூப்பராக இருக்குமா அந்த இடம். ஸோ நம்ம திரும்பி நைட்லேயே வந்து பார்ப்போம். உண்மையிலே இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஹையாக ஒரு பிரிட்ஜை போட்டு மக்களை 5 கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கு, டோட்டலாக இது 9 கிலோமீட்ரு. நாம் வந்து 5 கிலோமீட்டர் பார்த்து தான் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதாங்க எண்ட் பாயிண்ட்டு முடிய போகுது இந்த இடத்தோட. இப்படியே முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம். ஸோ பாருங்கள், இதான் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பில்டிங் வந்து கண்டெய்னராக இருந்தது. இன்டர்லேஸ் காண்டோ. இது இங்கே பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பெஸ்ட் ஆர்கிடெக்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க சிங்கப்பூரில் லாஸ்ட் இயர். இந்த பில்டிங்கு அப்படியே கண்டெய்னராக அடிக்கிற மாதிரியே இருக்குது பில்டிங்கு. அவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க. இந்த பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம கண்டெய்னர் திருப்பி அடுக்கிற மாதிரியே இருக்குது கீழே மேலே வரைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஆர்கிடெக்சரை பாருங்கள். அப்படியே கீழே போவோம். அவ்வளோதான், எண்ட் பாயிண்ட் வந்துட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. இந்த 5 கிலோமீட்டர் வாக்குக்கு ஒரு நன்றி, இந்த ஆர்க்குக்கு ஒரு நன்றி. வாங்க போவோம். காருக்கு போயிட்டு இதோட அந்த vlog நம்ம எண்ட் பண்ணுவோம். இதாங்க அந்த ஆர்க்கு பாருங்கள். நைட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ளூ, ரெட், ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் இருக்குது. இது வந்து அலெக்சாண்ட்ரா ஆர்க்கு. ஸோ போட்டிருக்காங்க, லைட்டிங் ஒன் இஸ் இன்ஃபெக்ட் ஃப்ரம் த கலர் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ் டியூரிங் டஸ்க் ஆக்ஷன். ஈவினிங் ஹவர்ஸில், இந்த ஈவினிங் சன்செட் டைமில் இந்த ஆர்க்கு, அலெக்சாண்ட்ரா ஆர்க்கு லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் அந்த அலெக்சாண்ட்ரா ஆர்க்கு, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பார்த்த இதுதான் இந்த ஆர்க்கு. இது வந்து இந்த 5 கிலோமீட்டர் வாக்கில் எண்டில் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், கீழே வந்துட்டோம். அப்படியே போய் நம்ம கார்கிட்ட போயிட்டு இந்த vlog எண்ட் பண்ணுவோம். இதில் வந்து கீழே வந்து ஒரு பார்க் இருக்குங்க, ஹாட் பார்க்குன்னு சொல்லிட்டு. அது வந்து பொட்டானிக்கல், என்ன பார்க் அது, ஹார்டிகல்ச்சர் பார்க் ஒன்று உள்ள. ஸோ ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து பாருங்கள் மக்களே. அவ்வளோதான், 5 கிலோமீட்டர் வாக்கு முடிச்சு இதான் எண்டு பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நம்ம இந்த ஹாட் பார்க்குக்கிட்ட. ஸோ மேலே ஆரம்பித்த நம்மளுடைய பயணம் 5 கிலோமீட்ரு. ஆல்மோஸ்ட் மணி வந்து இப்போ 10 ஆகுது. நாம் வந்து 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம் அந்த வாக்கை. 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 5 கிலோமீட்டர் வாக்கை முடிச்சுட்டு வந்த இடம். எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாம் மரம் செடி கொடி நடுவில் ஒரு பிரிட்ஜுக்கு மேலே அழகாக நடந்து வரோம். 5 கிலோமீட்டர் இந்த வாக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது இந்த இடத்த வந்து பாருங்கள், பக்காவாக இருக்குது. இது வந்து நம்ம ஃபேபர் பீக் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேபர் பீக் வந்து ரோப் காரை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே 5 கிலோமீட்டர் வாக் நடந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். அதிகபட்சம் 1.5 hours to 2 hours ஆகும். கேரி பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேரி பண்ணிட்டு வந்துடுங்க. வழியில் எந்த கடைங்க எதுவுமே கிடையாது, தண்ணி கூட கிடையாது. நீங்கள் தண்ணி கூட எடுத்துகிட்டு தான் வந்தாகணும். ஸோ நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்பாட்டு. ஸோ நம்ம கீழே வந்தோன்னே இந்த ஹாட் பார்க் இருக்குது, இது ஹார்டிகல்ச்சர் பார்க்கு. ஸோ இங்கே ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்தீங்கன்னா இந்த பார்க்கை மறந்துடாமல் பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ அந்த பார்க்கோட என்ட்ரி தான் இது. அந்த 5 கிலோமீட்டர் முடிச்ச இடத்துல இது அந்த ஆர்க் முடித்த உடனே இந்த பார்க் ஸ்டார்ட் ஆயிடுது. இதுதான் அந்த பாயிண்ட். நாங்கள் உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன இருக்குது பாருங்கள். வெர்டிக்கல் க்ரீனரி, க்ரீன் ஹவுஸ் இருக்குது, ஹாட் சென்டர் இருக்குது, கெனப்பி வாக் இருக்குங்க. கெனப்பி வாக் போகணுன்னு ஆசைப்படுறவங்க இங்கே வரலாம். கென்ட் ரிட்ஜ் பீச் பார்க்கில். அடுத்தது தீம் கார்டன்ஸ் இருக்குது. அங்கே நம்ம அலெக்சாண்டர் ஆர்க் பார்த்தோம் வர வழியில். அடுத்தது வந்து ஹாட் ஹவுஸ் த பாட் இருக்குது. ஃப்ளோரல் வாக் இருக்குங்க. அது மாதிரி ஃபாரஸ்ட் வாக் இப்போ நம்ம வந்தோம் இல்லையா, அதுதான்
டெல்லோக் பலாங் ஹில் பார்க் இருக்குல்ல, அதுக்கு அங்கேருந்து நம்ம வந்தோம். அந்த ஃபாரஸ்ட் வாக் இப்போ நம்ம முடித்த ஃபாரஸ்ட் வாக்கு ஸோ ரூட் நம்ம அங்கிட்டு தான் வந்தோம். ஸோ இதுதான் இதெல்லாம் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, அவசியம் வாங்க. மக்களே இந்த ஹாட் பார்க் வந்திருக்கோம். இந்த ஹாட் பார்க்கில் இந்த செல்லிங் ட்ரீஸ் நிறைய பண்ணுறாங்க இங்கே. ஸோ இது சொன்ன ஏற்கனவே ஹார்டிகல்ச்சர் பார்க்குன்னு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்க. ட்ரீஸ் வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. வாலில் ஹேங் பண்ணி வளர்க்குற செடிகள் இருக்காங்க. selling this எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஹார்டிகல்ச்சர் பார்க்கு. பாருங்கள், ஹார்டிகல்ச்சர் பார்க்கு என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே திருப்புறேன், இங்கே எல்லாமே இது பண்ணுறாங்க. அப்படியே திருப்புறேன், இந்த சீனரியை பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஒரு பக்கா சீனரியோடு இருக்கு அந்த இடம். அப்படியே கீழே பாருங்கள், ஒரு வாட்ரு அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்படியே பாருங்கள் தண்ணி அப்படியே ஓரத்தில் போய் வடிஞ்சு இந்த சீனரி என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். இதுதாங்க அந்த ஹாட் பார்க். இதுக்குள்ளே தான் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஹார்டிகல்ச்சர் பார்க்கு. அதான் ஹாட் பார்க்குன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. ஹார்டிகல்ச்சர் பார்க்கில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம செடிகளுக்கு தேவையான எல்லா உரத்துலேருந்து அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லா வெரைட்டி ஆஃப் செடிகளும் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் ஆஃப் லீவ்ஸு, எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸு எல்லாமே இதில் இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எல்லா டைப் ஆஃப் செடிஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹாட் பார்க்கு, ஹார்டிகல்ச்சர் பார்க்கு. ஸோ பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து கீழே வச்சுருக்காங்க அதோட என்ட்ரி. உள்ளே வந்து ஒரு ஹட்டு மாதிரி ஃபுல்லாக செடிகள் தான். இது ஃபுல்லாகவே எல்லா விதமான செடிகளும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரெகுலராகவே இருக்குது இந்த ஸ்டால்ஸு. ஸோ வெவ்வேறு கம்பெனிக்கு வந்து போடுறாங்க. அது வச்சுருக்காங்க செடியில் எப்படி வச்சுருக்காங்க. இங்கே நடுவில் அழகாக ஒரு இதோட கலர் பாருங்கள். இந்த செடியில் ஃப்ளவராக லீஃபான்னு தெரில, பட் இது ஃபுல்லாகவே ஃப்ளவராக தான் இருக்குது. லீஃப் கீழே இருக்குது, மேலே வந்து ஃப்ளவர் இருக்குது. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் கீழே வந்தாங்க. இது கீழே போகிறதுக்கு படியும் ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க. இதில் கவர் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே போகிறதுக்கான வழி. மேலே ஒரு ஃப்ளவர் செடி வச்சுருக்காங்க. இந்த செடி பாருங்கள் என்ன அழகாக இருக்குங்க. கலரிங்கே செம்மையாக இருக்குது. இது வந்து கீழே ஹார்டிகல்ச்சர் நமக்கு மேலேருந்து கீழே பார்த்தல அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இது. மேலே வந்து இந்த இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் லீவ்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் ட்ரீஸும் இங்கே கிடைக்குதுங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கேக்டஸ், ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் கேக்டஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கேக்டஸ் தான் போட்டிருக்கு. ஸோ எத்தனை வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் இருக்குது பாருங்கள். இங்கே இவ்வளோ
வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் இருக்குது. இதுலேயும் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கான ஃபோட்டோஸும் இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அந்த செடியில் அந்த ஃப்ளவரோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. ஸோ நாம் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன கலர் வேணுமோ அதை வந்து அந்த செடியை வந்து நாம் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. இங்கே வந்து ஆர்ச்சிட் சொசைட்டி ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா போட்டிருக்காங்க. ஹேங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹேங் பண்ணி வளர்க்கக்கூடிய செடிகள் எது அப்படின்னு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செடியும் செம்ம அழகாக இருக்குல்லங்க. அந்த செடியிலேருந்து வந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸு. ஸோ கலராக ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா சிங்கப்பூர் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். பட் நமக்கு ஏர்போர்ட்டில் இதை அலோவ் பண்ணுவாங்கன்னா என்னன்னு தெரியல. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஃப்ளவர் செடிஸு இந்த ஹாட் பார்க்கில் வந்து வாங்கிக்கலாம். ஹார்டிகல்ச்சர் பார்க் இது. இங்கே பாருங்கள் இந்த செடியில் இந்த ஃப்ளவர் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. நல்ல ரோஸ் கலரில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃப்ளவரை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே சூப்பருங்க. கேக்டஸ் பாருங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் கேக்டஸ். லுக்ஸ் பியூட்டிஃபுல். கேக்டஸ் செடியே எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே அதோட ப்ரைஸ் டேக்கும் இருக்குது. இது வந்து $2 $5 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் குட்டி செடி. இது எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு நம்ம வளர்க்கலாம். ஸோ இங்கேயும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செடியும். இதை பாருங்கள். இது வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் பார்க்கில் வச்சுருக்காங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள். செடிகளோட வெரைட்டிஸும் இவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு இன்றைக்கி தான் தெரியுது. அப்பா என்ன இவ்வளோ வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ மேலேருந்து நம்ம கீழே போனால் கீழே போகிற பார்க்கறது. கீழே ஒரு எக்ஸிபிட் வச்சுருக்காங்க. உள்ள செடிகள்லாம் மேலே இருக்கிற மாதிரியே. கீழே உள்ள பாதை கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்குங்க. பட் எல்லா இடத்துலையுமே இதே செடிகள் தான் வச்சுருக்காங்க. இதோட நம்ம இந்த vlog-ஐ முடிச்சுக்குவோம். நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை அடுத்தவங்களுக்கு காட்டுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பாங்க. மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இதோட நம்ம இந்த vlog-ஐ முடிச்சுக்குவோம். பாய்.